செய்திகள் தொடர்கின்றன. நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடுவதாக கழக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளதை கழக தொண்டர்கள் அனைவரும் உற்சாகத்துடன் வரவேற்று பட்டாசுகள் வெடித்துக் கொண்டாடினர். தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் அடுத்த மாதம் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் ஆரம்பித்துள்ள நிலையில் தேமுதிக சார்பில் சென்னை, கோவை உள்ளிட்ட 9 மாநகராட்சிகளுக்கு மேயர் வேட்பாளர்களை கேப்டன் விஜயகாந்த் இன்று அறிவித்தார். மேலும் உள்ளாட்சித் தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக கேப்டன் அறிவித்துள்ளதை வரவேற்றுள்ள தேமுதிக தொண்டர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். இதனை வெளிப்படுத்தும் விதமாக திருவாரூர் பேருந்து நிலையம் அருகில் தேமுதிக தொண்டர்கள் பட்டாசு வெடித்துக் கொண்டாடினர். இதேபோல திருத்தணி சட்டமன்ற தொகுதி தேமுதிகவினர் கேப்டன் அறிவிப்பை வரவேற்று கேஜி கண்டிகை பகுதியில் பட்டாசுகள் வெடித்துக் கொண்டாடினார்கள். உள்ளாட்சித் தேர்தலில் திருநங்கையர்களின் விருப்ப உரிமை அடிப்படையில் பாலின பதிவுகளை மேற்கொள்ளலாம் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திருநங்கையர்களை ஆண்கள் பட்டியலில் சேர்ப்பதா, பெண்கள் பட்டியலில் சேர்ப்பதா என்ற சர்ச்சை பல ஆண்டு காலமாக எழுந்து வந்துள்ளது. இதே பிரச்சனை தேர்தல் ஆணையத்திற்கும் ஏற்பட்டுள்ளது. திருநங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளதால் அவர்களை ஆண்கள் பட்டியலில் சேர்ப்பதா அல்லது பெண்கள் பட்டியலில் சேர்ப்பதா என்ற சர்ச்சையில் மாநில தேர்தல் ஆணையம் தற்போது ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. அதில் திருநங்கையர்கள் தங்கள் விருப்ப உரிமை அடிப்படையில் ஆண்கள் பட்டியலிலோ அல்லது பெண் பட்டியலில் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதன்படி அவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. மேலும் ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர் பெண்களுக்கு வேட்பாளர் பதவியிடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருந்தால் அவர் அந்த குறிப்பிட்ட பிரிவினரை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்றும் தேர்தல் அலுவலர்களுக்கு மாநில தேர்தல் ஆணையம் அறிவுரை வழங்கியுள்ளது. பஸ்ஸில் பயணம் செய்த நகை வியாபாரியிடம் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை பறித்து சென்ற வழிப்பறி கொள்ளையர்களை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கீழப்பெரும்பாக்கத்தை சேர்ந்த நகை வியாபாரி முருகேசன். இவர் சிதம்பரம் சென்று நகைக்கடைகளில் நகைகளை விற்றுவிட்டு பணத்துடன் பேருந்தில் பிட்மலூருக்கு சென்று கொண்டிருந்த போது இவரது இருக்கைக்கு பின்புறத்தில் அமர்ந்திருந்த நபர்கள் திடீரென நகைகளையும் பணத்தையும் பறித்துக் கொண்டு பேருந்தில் இருந்து குதித்து பின்னால் தயாராக வந்த மோட்டார் சைக்கிளில் ஏறி சென்று தப்பிவிட்டனர். இதுகுறித்து நகை வியாபாரி புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வாகன சோதனை நடத்தி வந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக வந்த ஒரு காரினை நிறுத்தி சோதனை செய்து விசாரித்தபோது காரில் இருந்த 5 பேரும் தான் நகை வழிப்பறி கொள்ளையர்கள் என்று தெரிய வந்தது. போலீசார் முகமது ஜர்கீஸ், பார்த்திபன், விஜயராஜ், மணிகண்டன், சிவக்குமார் ஆகிய 5 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை தீவுத்திடலில் கடலோர காவல் படையினருக்கு அமெரிக்க கடற்படை வீரர்கள் பயிற்சி அளித்தனர். சென்னையில் அமெரிக்க கடற்படை வீரர்களும் இந்திய கடலோர காவல் படை வீரர்களும் இணைந்து பயிற்சிகள் மேற்கொண்டனர். 6 நாட்கள் நடைபெறும் அந்த பயிற்சியில் புது யுக்திகள் கையாளப்பட்டு அது பொது பாதுகாப்பிற்கும் பேரிடர் விளையும் நேரங்களிலும் வீரர்கள் செயல்பட வேண்டிய விதம் குறித்து விளக்கப்பட்டது. இந்த பயிற்சியை துறைமுக பாதுகாப்பு பிரிவு தலைவர் ஜெனிஃபர் என்ற தீவுத்திடலில் தொடங்கி வைத்தார். 6 அமெரிக்க கடற்படை வீரர்கள் இந்திய வீரர்களுக்கு இன்று பயிற்சிகளை தொடங்கினர். சென்னை மாநகராட்சி தேர்தலில் 37வது வார்டு அதிமுக வேட்பாளரை மாற்றக் கோரி முதல்வர் ஜெயலலிதா வீட்டு முன்பு அதிமுக பிரமுகர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக அறிவித்துள்ள வேட்பாளர் பட்டியலில் சென்னை 37வது வார்டிற்கு அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் பெரம்பூர் தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத நபர், எனவே அவரை மாற்ற வேண்டும் என்று ஜெயலலிதாவின் வீட்டு அருகே அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அசோக்குமார் என்ற இளைஞர் திடீரென தனது உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றார். அங்கிருந்த போலீசார் அவரை தடுத்து அழைத்துச் சென்றனர். இதேபோல 138வது வார்டில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் விதுபாலன் அந்த பகுதிக்கு அறிமுகம் இல்லாதவர் என கூறி சென்னை எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்திற்கு முன்பு சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுகவினர் ஈடுபட்டனர். வேதாரண்யத்தில் இருந்து கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை சிங்கள மீனவர்கள் கத்திகளுடன் வந்து மிரட்டி விரட்டி அடித்துள்ளதால் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. இதுவரை தமிழக மீனவர் இலங்கை கடற்படையினரால் மட்டுமே தாக்கப்பட்டு வந்தார்கள். தற்போது இலங்கை மீனவர்களும் தமிழக மீனவர்களை தாக்கி மீன்பிடிக்க விடாமல் விரட்டி அடிக்கிறார்கள். வேதாரண்யம் அருகே உள்ள ஆற்காட்டுத்துறையில் இருந்து மீனவர்கள் சிங்காரவேலு, சுப்பிரமணியன், கலைமாறன், மனோகரன் ஆகிய 4 பேர் கடலில் மீன்பிடிக்க சென்றனர்.
ஆறுகாட்டுத்துறைக்கு தென்கிழக்கே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 2 படகுகளில் வந்த 5 சிங்கள மீனவர்கள் பட்டா கத்திகளுடன் தமிழக மீனவர்களின் படகில் ஏறி மிரட்டி அவர்களை அங்கிருந்து விரட்டியடித்தனர். பின்னர் மீனவர் சிவக்குமாரிடம் இருந்து செல்போனை பறித்துக் கொண்டு தப்பிவிட்டனர். கரைக்கு திரும்பிய மீனவர்கள் இதுபற்றி மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தனர். சிங்கள மீனவர்களால் தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் மீனவர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரியில் பட்டப்பகலில் வாலிபர் ஒருவர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடிய மர்ம கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை பகுதியைச் சேர்ந்தவர் பேட்ரிக். அரும்பாத்தபுரம் பகுதியில் லேட் பட்டறை நடத்தி வரும் இவர் தனது மகளை பள்ளியிலிருந்து அழைத்து வர நேற்று மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை வழிமறித்த மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி சாய்த்துவிட்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் விசாரணை நடத்தியதில் பண பரிவர்த்தனை தொடர்பாக இந்த கொலை நடந்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தனிப்படை போலீசார் கொலை கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஜெர்மனியில் போப் பாண்டவர் பங்கேற்ற நிகழ்ச்சி, எதிர்க்கட்சியினர் கண்டன பேரணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.